இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு முறை செஞ்சு பார்த்துருங்க. அடிக்கடி இந்த ரெசிபியை செய்வீங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த சாம்பார் ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை இந்த பருப்பை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் பருப்பு சேர்த்துமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தம் செஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு புளியை நல்லா ஊற வச்சுடுங்க. புளி நல்லா ஊறி வந்த பிறகு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இதில் மத்து இல்லை மேஷர் வச்சு லேசாக கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கேரட்டை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 வெண்டைக்காய் இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி நீளமாக இது போல் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாயை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த சாம்பாரில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், அவரைக்காய், சொரக்காய்னு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த பிறகு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு விசில் மட்டும் வரட்டும். அதிக விசில் வைக்க வேண்டாம். ஒரு விசில் வச்சாலே போதும். இப்போ விசில் வந்து ஸ்டீம் இறங்கின பிறகு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கேரட், முருங்கைக்காய், வெண்டைக்காய்னு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு விசிலுக்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கிறது ஆச்சி பிராண்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு சுவை சேர்க்கும் போது சுவை ரொம்பவே சாம்பார் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கமாக கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 3 வரமிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வதங்கி வந்த பிறகு கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா தாராளமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு முறை இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். சாம்பார் பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே இது அட்டகாசமான சுவையில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.